ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம மீது இறைவனின் சாந்தியின் சமாவட்டமாக இந்த 33 கேள்வியில் வந்து படிப்பை பற்றி கேட்கல. படித்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, படிக்காதவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கணக்கெடுப்பாங்க. ஏன்னா படித்தவங்களை வச்சு தான் இந்த நாடு தன்னிறைவு பெற்றிருக்கா எப்படி அப்படிங்கிறது பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு படித்தது வந்து அவங்களுக்கு தேவைப்படலை. படிக்காமல் இருந்தால் தானே, முட்டாள்களாக இருந்தால் தானே இந்த நாடை வந்து அவங்க வந்து அடிமைப்படுத்தி வைக்க முடியும்னு நினச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல. படிப்பை பற்றி கேட்கல. ஆனால் வீட்டில் உண்ணப்படும் முக்கிய உணவு, அது வந்து முக்கிய உணவுங்கும்போது மாநிலத்துக்கு மாநிலம், மாவட்டத்துக்கு மாவட்டமே வித்தியாசப்படும். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுவாங்க, மாநிலத்து ஒவ்வொரு வித்தியாசப்படும். ஆனால் அதை எப்படி குறிப்பிடுவாங்கன்னு தெரில. ஆனால் படிப்பை பற்றி கேட்டால் எல்லோரும் படித்தவங்க படிக்காதவங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் படிக்காமல் இருக்கிறது தான் இந்த அரசாங்கம் வந்து விரும்புது, பார்த்துக்கங்க. அப்போ நீங்கள் எதில் கவனம் செலுத்தணும்? படிப்பில் கவனம் செலுத்தணும், நல்லா படிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும். அந்த படிப்பு ஒன்று தான் உங்களை வந்து உயர்த்துமே தவிர வேறு ஒன்றும் உங்களை உயர்த்தாது. அப்போ மத்திய அரசு நம்ம எதை பற்றி கேட்கலையோ அதை பற்றி நம்ம அதிகமாக கவனம் எடுத்து நம்ம படிப்பில் வந்து கவனம் செலுத்தணும். நம்முடைய குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும். எவ்வளோ கஷ்டப்படுத்தப்பட்டாலும் படிக்க வைக்கணும். ஏன்னா ரசூல் இருக்காங்க, சீன தேசம் போயாவது படிங்க அப்படின்னு. அன்னைக்கு அது தூரம், இன்றைக்கி நமக்கு பக்கம்தான். அந்த அளவுக்கு படிப்பை வந்து கட்டாயப்படுத்தக்கூட இருக்கக்கூடிய மார்க்கம் வந்து இஸ்லாமிய மார்க்கம். பிச்சை எடுத்தாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தமிழ் முறையும் சொல்லப்படுது. அதனால் படிப்பை வந்து கட்டாயம் விட்டுறாங்க. ஏன்னா படிப்பை பற்றி இதில் கேட்கவே இல்லை. அதனால் அந்த படிப்பை நம்ம கட்டாயம் படிக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும். வீட்டில் உண்ணப்படும் முக்கிய உணவுன்னு கேட்டிருக்காங்க. இதை எதுக்கு எடுத்துருக்காங்கன்னு தெரியல. மாட்டுக்கறி சாப்பிட்றாங்களா, என்ன சாப்பிட்றாங்களா, இறைச்சி அதிகமாக சாப்பிட்றாங்களா, சைவம் சாப்பிட்றாங்களா, அசைவம் அப்படின்னு நினைக்கிற எடுத்துருக்காங்க தெரியல. இதில் படிப்பை